ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான திணை அரிசி உப்புருண்டை பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கப்பு திணை அரிசியை 2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா கழுவிக்குங்க. இதுதான் திணை அரிசி. நீங்கள் இதை 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா இந்த மாதிரி ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருங்க. 1 ஹவருக்கு இந்த மாதிரி பரப்பி காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியெலாம் இழுத்து நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு தவாவில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடணும் ஒரு பவுலில் போட்டுட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை பெரிய தட்டுலேயோ பரப்பி விட்டுருங்க. அப்போ 2 மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த மாவு. நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் தான், அரை மூடி தேங்காய் கீனி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்ததான் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா திணை அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வறுபட்டுடுச்சு. தேங்காயும் சேர்த்து ஒரு 50 செகண்ட் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக திணை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சீக்கிரமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். சீக்கிரமாக கட்டி ஆகிடும் இந்த மாவு. ஆனால் கலர் விட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். உப்பு நம்ம மாவுலேயே சேர்த்துட்டோம். மறுபடியும் உப்பு சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் உப்பு கம்மியாக சேர்த்துருந்தா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா திரண்டு இந்த மாதிரி உப்புமா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். ஆறுறதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். உங்கள் விருப்பம்தான் அது. இந்த மாதிரி உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி கொத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே எல்லாத்தையும் அடிக்கலாம். மொத்தமாகவே அப்படியே அடிக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தான் வரும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான திணை அரிசியில் செஞ்ச உப்புருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.